மை டியர் கௌதம் டியர் செல்லக்குட்டீஸ் 10th 11th 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்போ ரிசல்ட் வெளியாக போகுதுன்னு சொல்லி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். ஏன்னா அதை பற்றின அப்டேட்ஸ் எதுவும் வரல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றின அப்டேட்ஸ் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கோசம் இந்த வீடியோ கொடுக்குறப்ப எப்போ ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது, பேப்பர் கொஸ்டின்லாம் முடிஞ்சா இல்லையா, எப்படி திருத்திருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தேதி 19 சண்டே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 12th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25ஆம் தேதி இல்லை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சப்ளிமெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா 10th 11th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மந்த் எண்டு கடைசியில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் போன வருஷம் ரிசல்ட் வெளியாச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ரிசல்ட் வெளியாச்சு 12th. 10th 11th 31ஆம் தேதி ரிசல்ட் வெளியாச்சு, ஜூலை 31. ஓகேங்களா? அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பொறுத்து இருந்தால் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க, எனக்கு புரியுது. பட் நீங்கள் ஃபஸ்ட்டே நான் திரும்ப சொன்னது தான், பப்ளிக் எக்ஸாம் நான் சொல்லியிருந்தேன். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க, பேஜை ஃபில்அப் பண்ணுங்கள். எதுவுமே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பேஜை ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் ஃபெயில் ஆனவங்களாம் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன், நான் 90% ஷுவராக சொல்கிறேன், பேஜும் ஃபில்அப் பண்ணியிருக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, எதுவுமே எழுதிட்டு வந்துருக்க மாட்டீங்க. அதனால தான் ஃபெயில் ஆகிருப்பீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் எக்ஸாம் போகாமல் வந்திருப்பீங்க, ஆப்சென்ட்டான சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனால லீவ் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் மட்டும் தான் ஃபெயில் ஆகிருப்பீங்களே தவிர எல்லா பேஜும் ஃபில்அப் பண்ணினா ஃபெயிலாக இருந்தால் சரித்திரமே கிடையாது. இப்போ ஆயிருக்க மாட்டீங்க, ஒரு % பேர் அந்த மாதிரி ஆயிருக்கலாம் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அதான் திரும்ப சொல்லுவேன். ஸோ பேஜை ஃபில்அப் பண்ணுங்கன்ட்டு. ஸோ ஓகே, முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அதை பற்றி நம்ம பேசி எதுவும் பிரோஜனம் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் என்ன, உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பிளான் பண்ணலாம், எப்படிலாம் படிக்கலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகலாம். ஸோ 10th முடிச்சு 11th போகிறவங்க, 11th முடிச்சு 12th போகிறவங்க, 12th முடிச்சு காலேஜ் போகிறவங்க, சீட்டில் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி வேறு கேட்குறீங்க, 12th பார்த்தீங்கன்னா சீட்லாம் ஃபுல் ஆகிட்டு இருக்கு ப்ரோ, இப்போ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அட்மிஷன் போட முடியாதா அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க காலேஜ் போய் கேட்டதுக்கு போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாமா. ஸோ மார்க்ஸ் வரட்டும், வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜஸாக பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இதாக வரும். இன்னும் சில பேர் சப்போஸ் இதில் ரீவேல்யூஷன் போட முடியுமான்னு கேட்குறீங்க. ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, திரும்பி அடுத்த எக்ஸாம் எப்போ வரும்னு கேட்குறீங்க. ஐ திங்க் அடுத்த எக்ஸாம் பண்ணால் 6 மந்த்துக்கு அப்புறம் வருமா, இல்லை அடுத்த வருஷம் தான் எழுதணுமா, அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது எழுதணுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இதுதான் சப்ளிமெண்ட் எக்ஸாம். திரும்பி அடுத்த அட்டம்ப்ட் எப்போன்னு தெரியல. நான் அதில் விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? மேக்ஸிமம் அந்தளவுக்கு போகாத, எல்லாரும் பாஸ் ஆகிடலாம். எல்லாரும் ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் தான் ஃபெயில் ஆயிருப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ பாஸ் பண்ணிடலாம், பார்த்துக்கலாம், பயப்படாதீங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். ஐ திங்க் ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் கூட நெக்ஸ்ட் கிளாஸ் போகலான்னு நினைக்கிறேன். அது எப்படி தெரில. ஸோ அவங்களை பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்டில் கண்டிப்பாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகேங்களா? சப்ளிமெண்ட் எக்ஸாம் பற்றி ரிசல்ட் என்ன அஃபீஷியலான அப்டேட் வரல. ரிசல்ட் எப்போ வெளியாகுதுன்னு சொல்லிட்டு இப்போ சொன்னதெல்லாம் டென்டேட்டிவ் தான். 24 12th அண்ட் ஜூலை எண்டு 10th 11th ரிசல்ட் வெளியாக அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. ஏன்னா கடந்த 2 வருஷமாக இப்போ தான் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகேப்பா. ஸோ யாரெல்லாம் எந்த சப்ஜெக்ட்டில் ஃபெயிலுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் எக்ஸாம் நம்பரும் டேட்டா பற்றும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்டு உங்கள் டேட்டா பற்றும் உங்கள் எக்ஸாம் நம்பரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே செல்ல குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.